வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். படுக்கை சுகம் உண்மையிலேயே ஒரு வரியில சொல்லிரணும். அதாவது 4ஆம் அதிபதி 4ஆம் பாவம் வலிமை பெற்று இருந்தாலே வசதியுடன் கூடிய படுக்கை சுகம். 4ஆம் அதிபதியும் 4ஆம் பாவமும் வலிமையுடன் இருந்தாலே வசதியுடன் கூடிய படுக்கை சுகம். ஆனால் படுக்கை சுகம் அப்படின்றப்ப பாவம் 12ஆம் பாவமும் பெண்களுடன் கூடிய கம்பேனியன், லேடிஸ் கம்பேனியனுடன் படுக்கக்கூடிய யோகம் சொல்றது சுக்கிரனும். அது ஒரு பெரிய மனைவியுடன் படுக்கும் போதே நல்லா தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல படுக்கை சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன் வேணும். 12ஆம் பாவமும் சுக்கிரனும். பட் ஒரு சிலர் நிறைய நாங்க பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுகபோக வாழ்வு அப்படிங்கிறப்ப பெண்களுடன் சுகித்திருக்கிறது அதுதான் மிகப்பெரிய சுகம்னு ஒரு சில கூட்டங்கள் அலைவாங்க. அந்த சுகபோக வாழ்க்கைக்கு யாரு காரணம்னா 4ஆம் பாவ அதிபதியும் ராகுவும் இணைந்து 4ஆம் பாவ அதிபதியும் ராகுவும் இணைந்து 5ல் இருக்க 2, 4, 12 குடையவர்கள் சந்திரகேந்திரத்தில் இருந்தால் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா 4ஆம் அதிபதியும் ராகுவும் 5ஆம் பாவத்தில் இருக்க சந்திரகேந்திரத்தில் 2, 4, 12 குடையவர்கள் இருந்தால் அவர்கள் சுகபோகியாக பெண்களுடன் வாழக்கூடிய யோகத்தை பெறுகிறார்கள். இதை நம்ம கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்த்தா எப்படின்னா, 4ஆம் அதிபதி ராகுவுடன் சேர்ந்துட்டான். சுகவாசி ராகுங்கிற ஒரு குற்ற பிளானட் உள்ள வந்துட்டான். இணைந்து 2 பேருமே புத்தியில போய் நிக்கிறான் 5ல. ஏன்னா புத்தி கெடுதல் தானே, அங்கதானே காதல்கள், அங்கதானே உங்களுக்கு தூண்டப்படுது. அந்த பாவத்தில் போய் அவங்க 2 பேரும் நிக்கிறாங்க. அடிஷனலா என்ன பண்றாங்கன்னா, சந்திரன் மனதுக்கு காரகனுடைய கேந்திரத்தில், அவனுக்கு கேந்திரத்தில் யார் நிக்கணுங்கிறாங்க? 2, 4, 12 கூடியவர்கள் இருந்தால் சந்திர கேந்திரத்தில் சந்திரனுக்கு 1, சந்திரனுக்கு 4, சந்திரனுக்கு 7, சந்திரனுக்கு 10 இருந்தால் அவர்கள் பெண் சுகியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாடல். இன்னொரு பாடல் என்ன இதுல கொஞ்சம் நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. சுக்கிரனும் ராகுவும் 5க்கு போலின்னு வலிமை பெற்ற சந்திரனும். இன்னொரு பாடல் என்னன்னா, வலிமை பெற்ற சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் வீட்டில் இருந்து நல்லா இருக்கும். வலிமை பெற்ற சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் பாவத்தில் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு 4ஆம் பாவத்துல இந்த சந்திரனும் சுக்கிரனும் இருந்து சுபர்களால் பார்க்கப்பட்டு ராகுவும் 7ல் இருந்தால் அவரும் பல பெண் சுகியர்களாக மாறுகிறார்கள், சுகமாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் பொழுது. ஏன்னா சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து 4ல வலிமை பெற்ற சந்திரனும் சுக்கிரனும் அதே மாதிரி சுபர்களால் பார்க்கப்பட்ட நல்ல பெண்கள், நல்ல மரியாதைக்குரிய மனிதர். ராகு 7ஆம் பாவத்தை கெடுத்துறான்ல, அப்படிங்கிறப்ப அவங்க வசதியாக வாழக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு ராகு கேது தோஷம்னு ராகு கேது தோஷத்துக்கு திருமணம் செய்தால் சரியா இருக்கும்னு பல ஆண்டுகளா சொல்றாங்க. அது தவறு. ராகு கேது தோஷத்துக்கு ராகு கேது இல்லாததை திருமணம் செய்யும் போதுதான் வாழ்வு நல்லா இருக்கும். இவங்க என்னமோ பண்றாங்க, என்னமோ பண்ணி நம்ம திருமண பொருத்தத்தையே நம்ம ஒரு பெரிய லாங் வீடியோவே போட்டிருக்கோம். அது ஒண்ணு சக்சஸ் ஆச்சுன்னா எதுக்கியா ஃபேமிலி கோர்ட்டுன்னே கேட்டிருக்கோம். சரி விடுங்க. அடுத்தது என்ன வரும்னா, சந்திரன் லக்னத்துக்கு 4ல் 12ஆம் அதிபதி 2ல். நல்லா கவனிங்க. லக்ன சந்திரன் 4ல் இருக்க, 12ஆம் அதிபதி 2ல் இருக்க, குரு லக்ன கேந்திரத்தில் ஏதாவது ஒன்றில் இருக்க, 11ஆம் அதிபதி 12லும் இருக்க. பாருங்க எத்தனை பாயிண்ட கொண்டு வராங்க பாருங்க. சந்திரன் 4ல் இருக்க, 12ஆம் அதிபதி 2ல் இருக்க, குடும்பஸ்தானத்துல இருக்க, சுகஸ்தானத்தை வலுப்பெற, குரு லக்ன கேந்திரத்தில் இருக்க,
11ஆம் அதிபதி போய் 12ல் இருக்க சுகவாசியாக வாழ்றதுக்கு நினைத்தபடி சுகமாக சுகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடமான 12க்கு கொண்டு போய் இந்த லாபாதிபதி நிற்க, செவ்வாய் புதனுக்கு கேந்திரத்தில் இருக்கணுங்கிறாங்க. செவ்வாய் ஏன் புதனுக்கு கேந்திரத்துல இருக்கணும்? புதனுடைய கேந்திரத்தில் செவ்வாய் இருப்பதற்குண்டான அமைப்பு என்ன? இது வேற மாதிரி கதை. இது இந்த நீலப்படங்கள் எடுக்கக்கூடிய கதைக்கு இதெல்லாம் ஒத்து வரும். அவங்க பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. வித்தையுடன் கூடியவர், வீரியம் உடையவர்னா அது புதனுக்கு கேந்திரத்துல செவ்வாய் இருக்கும்போது அவரு அந்த வித்தைகளுடன் கூடியவராக மாறுகிறார். வாழ்வியல் அமைப்புல இதெல்லாம் இருக்குங்க, சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா குரு 4ல், 7ஆம் அதிபதி 7ல், புதன் சுக்கிரன் 12ஆம் அதிபதி, இந்த 3 பேருமே லக்னத்தில் இருக்க. என்னதுங்க? குரு கேந்திர 4ல, 7ஆம் அதிபதி 7லேயே ஆட்சி வர, புதனும் சுக்கிரனும் 12ஆம் அதிபதி, புதன் சுக்கிரன் 12ஆம் அதிபதி, இந்த 3 பேரும் லக்ன கேந்திரத்தில் இருக்க அவர்கள் மனம் போல் வாழ்க்கையாக வாழ்ந்து படுக்கை சுகத்துடன் அழகாக வாழ்கிறார்கள். அப்படின்னு கரெக்டா இருக்கேன். குரு 4ல் 7ல் 7ஆம் அதிபதி ஆட்சி, அதே மாதிரி புதன் சுக்கிரன் 12 கூடியவங்களா லக்னத்துல இருக்கும்போது அதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் உண்டு, உண்மைதான். அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாழ்வியல் அமைப்புல இவர்கள் கெட்டவர்களா அப்படின்னா கெட்டவர்களாக இவங்களை நம்ம பார்க்கல. இயல்பாக பிளஷரா நல்ல ஒரு சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க. ஆண் எப்பவுமே உங்களுக்கு பித்து பிடிச்சவன் தானே. அதனால அவன் நல்ல தன்மையில இருக்கிறப்ப இந்த மாதிரி கோள்கள் அமைப்பெல்லாம் அவருக்கு பெண்கள் சுகித்து வாழக்கூடிய யோகமும் அல்லது நல்ல படுக்கை வசதியுடன் கூடிய அமைப்பை பெற்று வாழவும் அவர் ஜாதகத்துல வழி பிறக்குது. நன்றி, நன்றி.